திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 10ஆம் வார ஞாயிறு காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம், மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்கள் இசைத்து அவர் திருமுன் செல்வோம், சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள், தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம், நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள், அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டே. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். இரவை நிறைத்த இருள் மறைந்ததுவே,
கரையில் விடிவெள்ளி ஒளிர்ந்தெழுந்ததுவே. இறைவா, எல்லாம் வல்லவா, உமது திருத்தால் பணிந்து வேண்டுகிறோம். இறைவன் நம்மேல் இறங்கி அனைத்து குறைகளையும் போக்கி மீட்பை அருளி நிறையன்புடனே இறைவன் தாளாம் இறையரசை நமக்கு ஈந்திடவே. வேண்டுதல் இதனை இறைவா கேட்பீர். விண்ணகம் உறையும் தந்தையும் மகனும் தூண்டுதல் தரும் திருத்தூய ஆவியாரும் குன்றா புகழுடன் ஆண்டருள்க. ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என் பகைவர்க்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். தலைவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை வளைத்து கொண்டார்கள். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களைப் போல அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலானார்கள். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நேர்மையாளரே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும். ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன். அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். நம் கடவுளுக்கு புகழ் பாடுவோம். அல்லேலூயா.
நம் கடவுளுக்கு புகழ் பாடுவோம். அல்லேலூயா. எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்திற்கும் அது புகழ்ந்தேத்தக்குரியது, ஏத்தி போற்றற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீட்டிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக, ஏத்தி போற்றப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் கடவுளுக்கு புகழ் பாடுவோம். அல்லேலூயா. நம் கடவுளுக்கு புகழ் பாடுவோம். அல்லேலூயா. மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். ஆண்டவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கைத்தாள ஒளி முழங்க அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். நாங்கள் உமது வியப்புக்குரிய செயல்களை எடுத்துரைக்கிறோம். கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். முதல் வாசகம். யோசுவா மற்றும் காலேபின் புகழ்ச்சி. சீராக் நூலிலிருந்து வாசகம். நூனின் மகன் யோசுவா போரில் வல்லவராய் இருந்தார். இறைவாக்கு உரைப்பதில் மோசேயின் வழித்தோன்றல் ஆனார். தமது பெயருக்கு ஏற்ப பெரியவரானார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எதிர்த்து வந்த பகைவர்களை பழிக்கு பழி வாங்கி மீட்பு வழங்கினார். இவ்வாறு இஸ்ரேலுக்கு உரிமை சொத்தை அளித்தார். தம் கைகளை உயர்த்தி பகைவரின் நகரங்களுக்கு எதிராய் வாளை வீசிய போது எத்துணை மாட்சி அடைந்தார். அவருக்கு முன்னர் எவர் இவ்வாறு உறுதியாய் நின்றார்? ஆண்டவருடைய போர்களை அவரே முன்னின்று நடத்தினார். அவருடைய கையால் கதிரவன் நின்று விடவில்லையா? ஒரு நாள் இரு நாள் போல் ஆகவில்லையா? பகைவர்கள் அவரை சூழ்ந்து நெருக்கிய போது வலியவரான உன்னத இறைவனை அவர் துணைக்கு அழைத்தார். கொடிய வலிமை கொண்ட ஆலங்கட்டிகளை
மாபெரும் ஆண்டவர் அனுப்பி அவருக்கு செவிசாய்த்தார். அவர் எதிரி நாட்டின் மீது போர் தொடுத்து அடக்கினார். மலைச்சரிவில் தம்மை எதிர்த்தவர்களை அழித்தார். இவ்வாறு அந்த நாடு அவருடைய படை வலிமையை அறிந்து கொண்டது. அவர் ஆண்டவர் சார்பாக போரிட்டார் என்பதையும் தெரிந்து கொண்டது. யோசுவா வலிமை பொருந்திய கடவுளை பின்தொடர்ந்தார். மோசே காலத்தில் அவரை சார்ந்து நின்றார். அவரும் எபுனேயின் மகன் காலேபும் இஸ்ரேல் சபையை எதிர்த்து நின்றனர். பாவத்திலிருந்து மக்களை தடுத்தனர். நன்றி கொன்ற மக்களின் முறுமுறுப்பை அடக்கினர். 6,00,000 காலாட்படையினருள் இவர்கள் 2 மட்டுமே காப்பாற்றப்பட்டனர். பாலும் தேனும் பொழியும் நாட்டை உரிமையாக்கிக் கொள்ள மக்களை அழைத்து வந்தனர். ஆண்டவர் வலிமையை காலேபுக்கு அளித்தார். முதுமை வரை அது அவரோடு இருந்தது. இதனால் அவர் மலைப்பாங்கான நிலத்திற்கு ஏறி சென்றார். அதையே அவருடைய வழிமரபினர் உரிமையாக்கிக் கொண்டனர். ஆண்டவரை பின்தொடர்வது நல்லது என்பதை இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் இதனால் அறிவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். மனிதரை அல்ல, இறைவனையே நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டுமென நான் விரும்புகின்றேன். வேத சாட்சியும் ஆயருமான புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் ரோமையருக்கு எழுதிய கடிதத்தின் தொடக்கம். தியோபரஸ் என்று அழைக்கப்படும் இஞ்ஞாசியார் உன்னத தந்தை மற்றும் அவரது ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவின் தாராள தன்மையில் இரக்கத்தை கண்ட திருச்சபைக்கு வாழ்வை அனைத்தும் நமது இறைவனான இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் செயல்பட சித்தமான தந்தையால் அன்பு செய்யப்பட்டு ஒளிர்விக்கப்படும் திருச்சபைக்கு, ரோமையரின் நிலத்தை ஆட்சி செய்யும் திருச்சபைக்கு, இறைவனுக்கு தகுதியான திருச்சபைக்கு, மதிப்பிற்கும் புகழுக்கும் தகுதியான, ஆசி பெற்ற என்று அழைக்கப்பட தகுதியான, தன் ஜபத்திற்கு பதிலை பெற தகுதியான, தூய்மையான கிறிஸ்தவ கூட்டங்களில் அன்பில் தனி சிறப்பை பெற்ற கிறிஸ்துவின் கூட்டத்தை கடைப்பிடித்து தந்தையின் பெயரை தாங்கியுள்ள இந்த திருச்சபையை தந்தையின் மகனான இயேசு கிறிஸ்துவில் பெயரால் வாழ்த்துகிறேன். அவரது ஒவ்வொரு கட்டளையுடன் உடல் ஆன்மாவோடும் ஒன்றித்து இறைவனின் அருளை ஆழமாக நிரம்ப பெற்று அனைத்து அந்நிய கரையினின்றும் தூய்மைப்படுத்தப்பட்டவர்க்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் ஒவ்வொரு மாசற்ற மகிழ்ச்சியை பெறுமாறு வாழ்த்துகின்றேன். நான் உண்மையாகவே தொடர்ந்து கேட்டுக்கொண்டவாறு என் புனித சகோதரர்களான உங்களை முகமுகமாய் காணும் பேற்றை எனது ஜெபங்களினால் பெற்றுக்கொண்டேன். கிறிஸ்து இயேசுவில் சிறை கைதியாக உங்களை இப்போது அணைத்துக் கொள்வேன் என நம்புகிறேன். இது எனக்கு இறைவனின் சித்தமானால் இதற்கு நான் தகுதியுடையவனாக காணப்படுவேனாக. ஏனெனில் ஒரு நல்ல தொடக்கம் செய்யப்பட்டுள்ளது. எனது பரிசை தடையில்லாமல் பெற தேவையான அருளை நான் ஆதாயமாக்கிக் கொண்டால் நல்லது. உங்களது அன்பு எனக்கு தீங்கிழைக்குமென நான் அஞ்சுகிறேன். உங்கள் விருப்பம் போல் நடப்பது உங்களுக்கு எளிதானது. ஆனால் நீங்கள் என்னை வேத சாட்சியாக அனுமதிக்காவிடில் இறைவனை அடைவது எனக்கு கடினமானதாக விளங்கும். மனிதரை அல்ல, இறைவனையே நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டுமென நான் விரும்புகிறேன். அதையே நீங்களும் செய்கின்றீர்கள். இறைவனை அடைய இத்தகையொரு வாய்ப்பு எனக்கு மீண்டும் கிட்டவே கிட்டாது. அமைதியோடு நீங்களும் இருந்தால் இத்தகையதொரு மாபெரும் சாதனைக்கான பங்கு உங்களுக்கும் கிட்டவே கிட்டாது. நீங்கள் என்னை குறித்து அமைதியோடு இருந்தால் நான் இறை வார்த்தையாக மாறுவேன். மாறாக உடலில் நீங்கள் என்னை அன்பு செய்தால் நான் ஒரு பொருளற்ற கூக்குரலாக மாறுவேன். பலிபீடம் அருகில் உள்ளபோது இறைவனுக்கு பலியாவதை தவிர வேறு எதுவும் எனக்கு நீங்கள் தர தேவையில்லை. இவ்வாறு அன்பின் பாடகர் குழுவை நீங்கள் அமைத்து கிறிஸ்து இயேசுவில் தந்தைக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் சூரியோதயத்தினின்று சூரியன் மறையும் இடத்திற்கு சீரியாவின் ஆயரை அவர் தமது அருளினால் அழைத்தார்.
சூரியனோடு மறைவது எனக்கு உன்னதமானது. இவ்வாறு உலகை விட்டு இறைவனிடம் செல்வதால் நான் அவரில் உயிர் தெழுவேன். வேத சாட்சியும் ஆயருமான புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் ரோமேயருக்கு எழுதிய கடிதத்தின் தொடக்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது: சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார்,
எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய், ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய். அவரது வழியை தயாரிக்க அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க. நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த. போற்றப்படுவாராக ஆண்டவர் இஸ்ராயேலின் கடவுள், ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார். எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். மன்றாட்டுகள். கடவுள் நம்மோடு இருக்கும் பொருட்டு நம் மீட்பர் இவ்வுலகிற்கு வந்தார். அவரிடம் நன்றியுணர்வுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். விடிவெள்ளியும் இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்த முதற்கனியுமான உம்மை புகழ்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் உயிர்ப்பின் ஒளியில் நடக்க உம்மோடு உயிர்த்தெழுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஓய்வு நாளில் உமது படைப்பில் எல்லாம் உமது நன்மைத்தனத்தை கண்டுகொள்ள துணை புரியும். உலகில் உமது அன்பை கண்டுகொள்ள எங்கள் கண்களையும் உள்ளங்களையும் திறந்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது குடும்பமாக உமது திருப்பந்தியில் ஒன்றிணைகிறோம். எங்கள் கசப்புணர்வு மறக்கப்படுகிறது, எங்கள் பிரிவு மனப்பான்மை சீர்படுகிறது, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை கண்டுணர எங்களுக்கு உதவியருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கை, அன்பு இவற்றால் விளைந்த அவர்களின் ஒன்றிப்பை உமது தூய ஆவியார் ஆழப்படுத்துவாராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எங்கள் ஆண்டவராகிய கடவுளே, நலன்களுக்கெல்லாம் பிறப்பிடம் நீரே. உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு இறங்கி உமது ஏவுதலால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது பராமரிப்பால் அவற்றையே நிறைவேற்றவும் எங்களுக்கு துணை புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.